இன்னைக்கு வேதி வினை வேதியியல் இந்த பாடத்திலிருந்து ஒரு மார்க் கொஸ்டின் 13வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். ஏற்கனவே 12 கேள்வி போட்டிருக்கேன். இந்த கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், நீட்டில் கூட கேட்கலாம். ஓகே, 13வது கேள்வி பாருங்க. புத்தகத்தை எடுத்துக்கணும், புத்தகத்தில் கொஸ்டின் பார்க்கணும். 13வது கேள்வி, ஒரு முதல் வகை வினைக்கு வினை வேக மாறிலி கொடுத்துருக்காங்க. கே மதிப்பு 6.909 மினிட். அதாவது வினை வேக மாறிலி கொடுத்தாச்சு. 75% வினை நிறைவு பெற 75% வினை நிறைவு பெற இவ்வளவு சதவீதம் வினை நிறைவு பெற தேவைப்படும் காலம் கேட்கிறாங்க. தேவைப்படும் காலம் நிமிடங்கள்ல கேட்கிறாங்க. சரியா? இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வினை வேக மாறிலி என்ன? 6.909 மினிட். இப்போ தொடக்க செறிவு A0 100 வச்சுக்கலாம், 100% வச்சுக்கலாம். 75% வினை நிறைவு பெறுது. அப்போ ஏங்கிறது எவ்வளவு மிச்சம் இருக்கும்னா 100 - 75 எவ்வளவு? 25% வந்து எஞ்சி இருக்கும். ஓகே, ஏங்கிறது இந்த நல்லா கவனிக்கணும். ஏங்கிறது 75% வினை நிறைவு பெற்ற பிறகு மிச்சம் இருக்கிறது. ஏங்க எவ்வளவு வைப்பாங்க? 25%. சரி, இப்போ நம்ம என்ன கேட்கறாங்க? நேரம் கேட்கறாங்க. சரி, வினை வேக மாறிலி முதல் வகை வினைக்கான முதல் வகை தான் வேக மாறிலி ஃபார்முலா என்ன? K = 2.303 by T log of A0 A. கரெக்டா? இப்போ K மதிப்பு தெரியும், T தான் கேட்கலாம். அப்போ T = 2.303 by K log A0 மதிப்பு 100, A மதிப்பு 25. அடிச்சிடலாமா? என்ன வரும்? log 4 வரும். சரியா? சரி, இப்போ T = 2.303, K மதிப்பு எவ்வளவு? 6.909. அதை இங்கே எழுதிக்கலாம். சரி, போட்டு 6.909 லாகரிதமா 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் எழுதலாமா? சரி, அப்போ என்ன பாருங்க. therefore T = 2 × 2.303 by 6.909 லாகரிதம் ஆஃப் 2. இது அடிச்சுனா 3 தடவை வருமா? அப்போ T = 2/3 log 2. சரியா? சோ இந்த ஆன்சர் லாக்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 2/3 log வேல்யூ 0.3010 வொர்க் அவுட் பண்ண வேணாம். சோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, சரியான விடை ஆ. சரி, இப்போ 14வது கேள்வி பார்க்கலாம். क्वेश्चन புக் எடுத்துக்கலாம். நான் கேள்வி எழுதல, அந்த இன்ஸ் மட்டும் எழுது. 14வது கேள்வி தான். இப்போ சைக்ளோப்ரோபேன், சாரி 14வது கேள்வி, சாரி 14வது கேள்வி பாருங்க. X gives Y என்ற முதல் வகை வினையில் K என்பது வினை வேக மாறிலி. K என்கிறது வினை வேக மாறிலி. நல்லா கவனிக்கணும். X இன் துவக்க செறிவு, இந்த X இனுடைய துவக்க செறிவு எவ்வளவு கொடுத்திருக்கானா 0.01 மொலாரிட்டி எனில் அரைவாழ் காலம் T ஆஃப் கேட்கிறான். சரியா? சரி, இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல போட்டுக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து முதல் வகை வினைக்கு வேக மாறிலி என்ன ஃபார்முலா? K = 2.303 by. சரி, இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா, ஓகே நல்லா கவனிக்கணும். இந்த சம்ல வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ 14வது கேள்வி பாருங்க. 14 क्वेश्चन. X gives Y என்ற முதல் வகை வினையில் K என்பது வினைவேக மாறிலி.
வினை வேக மாறிலிங்கிறது கே. எக்ஸின் துவக்க செறிவு, எக்ஸினுடைய துவக்க செறிவு கொடுத்துருக்காங்க 0.01 மொலாரிட்டி, 0.1 தான். சரி, எனில் அரைவாழ் காலம் டி ஆஃப் கேட்கிறாங்க. சரியா? இப்போ அரைவாழ் காலம்னா அந்த செறிவு என்ன ஆகும்? பாதி ஆவதற்கு தேவைப்படும் காலம். சரியா? அதாவது நேரம் அரைவாழ் காலமாக இருந்தால் செறிவு என்ன இருக்கும்? A0 அதுல பாதியா இருக்கு. ஏதாவது துவக்க செறிவு தான் A0. A0 எவ்வளவு? 0.01 மொலாரிட்டி. அதுல பாதி ஆயிருக்கும். T T ஆஃப் ஆகும்போது அப்போ 0.01/2. சரியா? இப்போ என்ன கேட்கிறேன்? நல்லா கவனிக்கணும். இப்போ T ஆஃப் தான் கேட்கிறாங்க. சரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணனா K கண்டுபிடிக்கணும். ஓகே, K க்கு என்ன ஃபார்முலா? 1 ஜெனரல் ஃபார்முலா என்ன? 1/T. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இந்த ஆப்ஷன்ல. அப்போதான் இந்த விடை வருது. K = 1/T A0/A. உங்களுக்கு தெரியுது? சரி, இப்போ நேரமானது அரைவாழ் காலமாக இருக்கா? நல்லா கவனிக்கணும். இது என்ன ஆகுது? A0 எதுவா மாறுது? சாரி, A எதுவா மாறுது? A0/2 மாறுது. ஓகே, சரி, A0/2 தானே. சரி, அப்போ K = 1/T ஆஃப் ln A0 மதிப்பு 0.01. இது 0.01/2. இது ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்போ மேலே வந்ததா? இது வந்தது 2 மேலே வந்துருமா? இப்போ K = 1/T ஆஃப் ln 2 or T of equal to 1/T ln 2. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? பார்க்கணும் ஆப்ஷன் இ. நல்லா வேணும். இந்த வேற மாதிரி போடுங்க. சிம்பிளா இது மாதிரி தெரிஞ்சுக்கோ. இது புக்கில் போட்ட மெத்தடு. எக்ஸ் கிவ்ஸ் ஒய், வினைவேக மாறிலி கே, துவக்க செறிவு 0.01. அப்போ டி ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நேரமானது டி ஆஃப் அரைவாழ் காலமாக இருந்தால் ஏ என்னவாகும்? A0 பாதி. சரியா? ஏயின் செறிவு தொடக்க செறிவோட பாதி தான் இருக்கும். சரியா? 0.01/2. கேக்கு என்ன ஃபார்முலா? 1/T ln A0/A. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் பிரகாரம் 1/T ஆஃப், T க்கு பதில் T ஆஃப் போடுங்க. அப்போ A என்ன பண்ணும்? A0/2. A0 0.01, இது 0.01/2 போட்டீங்கன்னா புரியுதா? K = 1/T ஆஃப் ln 2 வரும். or T of equal to 1/K ln 2. சரி, வேற மெத்தட்ல போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் முதல் வகை வினைக்கு இதோட போலாம். சிம்பிளா முதல் வகை வினைக்கு அரைவாழ் காலத்துக்கு என்ன ஃபார்முலா? செறிவு பொறுத்தே கிடையாது இல்லையா? அப்போ அரைவாழ் காலத்துக்கு என்ன ஃபார்முலா? 0.6932/K. இல்லைமா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா வரணும்னா இது எப்படி பிரிக்கலாம்னா 2.303 into 0.310/K. கரெக்டா? 2.303 இது log 2 எழுதலாமா? 0.3010 log 2. ஓகே, சரி, அப்புறம் இது பதிலா நம்ம என்ன போடுறோம்? ln 2 போட்டுக்கலாம். சரியா? அப்போ ln 2/K. கரெக்டா? சோ இப்படி போல சிம்பிளா இந்த மெத்தட் போடுறானே. அதோட T of 0.693/K. இப்போ 2.303 into 0.3010. இந்த 0.3010 என்ன பண்ணலாம்? log 2 ன்னு எழுதலாம். 2.303 log தான் ln 2. ஓகே, இது சார் ஆப்ஷன் இது சார் இ 3. 15வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி தான் 3 மார்க் கூட வரலாம். இதே மாடல் நிறைய क्वेश्चन இருக்கு. சோ லெசனே உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்ல 3 மார்க்ல வர ப்ராப்ளமும் கவர் ஆகும். 15 2a plus b gives c plus 3 என்ற வினையின் வேக விதியினை கண்டுபிடிக்க சொல்றான். கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் விவரங்களிலிருந்து கண்டுபிடி சொல்றான். பாருங்க,
வினை எண் நல்லா கவனிக்கணும். ஏயின் செறிவு, பியின் செறிவு, ரேட் வேகம், வினை வேகம். வினை ஃபர்ஸ்ட் வினைக்கு 0.1 இது 0.1 எக்ஸ். வினை ரெண்டுக்கு வந்து செறிவு 0.2 புக்கில் தப்பாக மொடாரிட்டின்னு போடணும்னா சரி 0.1 2x வேகம். 3க்கு 0.1 0.2 4x. ஃபோர்த் வினைக்கு 0.2 செறிவு ஏங்கிறது, பி வந்து 0.2 8x. இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வினை வேக விதியினை கண்டுபிடி. வேக விதி எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல வினைப்படி கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நம்ம வேக விதியை கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. பொதுவா வினை வேகத்தை எப்படி எழுதலாம்னா வினை வேகமானது ஏயின் செறிவு பவர் எக்ஸ், சரியா, பியின் செறிவு பவர் y. சரியா? இதுதான் வினை வேகம். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும், வினைப்படியை கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் ரெண்டு வினையை எடுத்துக்கொண்டா, இது ரெண்டு எடுத்து வச்சுங்களேன், இந்த பி காமனா இருக்கு இல்லையா, அப்போ வினைப்படியை ஏவை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். ஏவை பொறுத்து வினைப்படியை கண்டுபிடிக்கலாம். முதல் ரெண்டு வினைகளை எடுத்துக்கொண்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோ. வினை வேகம் 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வினை சொல்லுங்க k இன்டு a இது 0.1 பவர் x, b என்ன, b வந்து 0.2, இதுவும் 0.1 பவர் y. சமன்பாடு 1. வினை வேகம் வினையின் ரெண்டு எடுத்துக்கோ. அப்போ வினை வேகம் 2 ஈக்குவல் டு k இன்டு a வந்து 0.2 பவர் x, b என்ன 0.1 பவர் y. ஓகே, சரி. ஒன்றுத்துக்கு வினை வேகம் என்ன, x தானே. ஸோ x ஈக்குவல் டு k இன்டு 0.1 பவர் ஆஃப் x 0.1 பவர் ஆஃப் y. இதுக்கு 2x ஈக்குவல் டு k இன்டு 0.2 பவர் ஆஃப் x 0.1 பவர் ஆஃப் y. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது சமன்பாடை ஒன்றால் வகுத்து 2/1. இப்போ 2/1 டிவைட் பண்ணால் நீட்லாம் கேட்பாங்க கொஸ்டின். டிவைட் பண்ணால் எக்ஸ் போய்டும், வெறும் 2 வரும். நல்லா கவனிக்கணும். இதாக வகுக்கிறீங்க 2/1. இப்போ k கேன்சல் ஆகிடுமா, இது கேன்சல் ஆகிடுமா, நல்லா கவனிக்கணும். இது கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது இல்லையா. அப்போ என்ன வரும் பாருங்க, 0.2 பவர் எக்ஸ் டிவைடட் பை 0.1 பவர் எக்ஸ்னு வரும். 2 ஈக்குவல் டு 10 பிரிக்கினா 2 பவர் எக்ஸ் பை 1 பவர் எக்ஸ். கரெக்டா? 2 பவர் எக்ஸ் 2/1 தானே. நல்லா எப்படி கொடுக்குது, 10 பிரிக்கினா 2/1 பவர் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் எக்ஸ். 2 பவர் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்னது, 2 பவர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ வினைப்படி ஏவை பொறுத்து 1 கண்டுபிடிச்சோம். இப்போ பி பொறுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம், வினை எண் 1ஐயும் 3 எடுத்துக்கலாம்ல. இப்போ ஏயின் சரி பொதுவாக இருக்கு இல்லையா, அப்போ வினைப்படியை பியை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். வினைப்படி அதாவது பியை பொறுத்து வினைப்படியை கண்டுபிடிக்கலாம். அதே போல 2ஐயும் 4 எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் 4 எடுத்துனா ஏ பொதுவாக இருக்கு இல்லையா, அப்போ வினைப்படியை கண்டுபிடிக்கலாம் பியை பொறுத்து. நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துனா போதும். 1 3 எடுத்துக்கலாமா, இந்த 1 3 இது போலவே போடுங்க. இந்த 1 3 எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு கே இந்த ஒரு பாருங்க 0.1 பவர் எக்ஸ் 0.1 பவர் y. அதே மாதிரி மூணாவது எடுத்துங்க. 4x ஈக்குவல் டு கே 0.1 பவர் எக்ஸ் 0.2 பவர் y. டிவைட் பண்ணலாமா, இந்த வந்து 1 வச்சுக்கலாம், இது 3 வச்சுக்கலாம். இது 1 இதான், இது மூணாவது சமன்பாடு. 3/1 டிவைட் பண்ண x ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா. அப்போ 0.2 by 0.1 y. கரெக்டா? or 4 equal to 2 power of y. 4 அப்படினா 2 square equal to 2y. அப்போ y க்கு என்ன மதிப்பு 2. அப்போ வினை வேகம் equal to k. x க்கு என்ன பாருங்க 1, y க்கு 2. சரியா? இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. பி தான். சும்மா அப்படியே 1 மார்க் டிக் அடிக்காதீங்க, புரிஞ்சுங்க. நீட்ல நம்பரை மாத்தி கேட்கலாம். ஓகே, 16வது क्वेश्चन गान 16 இப்போ கூட்டு பாருங்க. ஒரு வினை முதல் வகை வினையாக இருந்தால்
வினைப்படு பொருளின் செறிவு 2 மடங்கு ஆகும்போது வினை வேகமும் 2 மடங்கு ஆகும். கரெக்டா? முதல் வகையில செறிவை 2 மடங்கு ஆகுனா வேகமும் 2 மடங்கு ஆகும். காரணம் வினை வேக மாறிலின் 2 மடங்கு ஆகுமான்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் விட்டுறாங்க, அது வராது. வினை வேக மாறிலி வந்து மாறிலி தான், அது மாறுது. அப்போ தப்பு, காரணம் தப்பு. சரி, ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் படித்தா ஃபர்ஸ்ட் பாரு, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கம். தப்பு. ரெண்டாவது பாருங்க, கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, ரெண்டும் சரியில்லை, காரணம் தப்பு, மேலும் காரணமானது கூற்றுக்கும் சரியான விளக்கம், அதே கூற்று தப்பு. மூணாவது பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். கூற்று சரி, அதாவது செறிவை 2 மடங்கு ஆக்கினால் வினைவேகமும் 2 மடங்காகும் ஆகும். ஆனால் வினைவேக மாறிலி 2 மடங்கு ஆகுங்கிறது தவறு. சரியா? நாலாவது, கூற்று காரணம் ரெண்டுமே தவறு, அது தப்பு தான். அப்போ ஆப்ஷன் இ மூணாவது. சரி, விலைக்கு சொல்லிட்டா. இப்போ வினை வேகம் முதல் வகை வினைக்கிறது k × a⁻1. இப்போ என்ன பண்ணுறீங்க, செறிவை 2 மடங்கு ஆகுறீங்க, 2a⁻1. அப்போ என்ன ஆகிடும், 2 வந்துருமா, அப்படி k × a. அப்போ என்ன ஆகுது பாருங்க, வினை வேகம் ka⁻1 தானே வினை வேகம். அப்போ வினை வேகம் என்ன ஆகுது, 2 மடங்கு ஆகும். வினையுடைய வேகம் 2 மடங்கு ஆகுது. எப்போ செறிவை 2 மடங்கு ஆக்கினால் வேகமும் 2 மடங்கு ஆகும். ஆனால் வினை வேக மாறிலி 2 மடங்கு ஆகாது. ஓகே. 17வது நல்ல 17 சின்ன கொஸ்டின், 1 மார்க், ரொம்ப சிம்பிள், டைரக்ட் ஆன்சர். ஒரு வினையின் வினை வேக மாறிலி மதிப்பு கொடுத்துட்டாங்க, k மதிப்பு. 17வது கேள்வி பாருங்க. அந்த வினையின் வினை வகை கேட்கிறாங்க. முதல் வகையா, பூஜ்ய வகையா, 2வது வகையா, 3வது வகையா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த வினை வேக மாறிலியோட அளவை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த அளவு வந்து s மைனஸ் நேரம் பவர் மைனஸ் இருந்தா, -1 இருந்தா என்ன வகை, முதல் வகை. அவ்வளவுதான். அதாவது k இன் அலகு s பவர் -1 இருப்பதால் இது எந்த வகை வினை, முதல் வகை வினையாகும். ஆப்ஷன் இ மூணாவது. நெக்ஸ்ட் கவனிங்க, 18வது. இது மாதிரி ஏற்கனவே ஒரு கணக்கு முன்னாடி போட்டோம், அதே மாதிரி காணும். இப்போ N2O5 decompose 2NO2 plus half O2 என்ற வினைக்கு N2O5 இன் மறையும் வேகம் கொடுத்துருக்கோம். மறையும் வேகம், அதாவது N2O5 இனுடைய மறையிற வேகம் வந்து 6.5 10⁻⁻2ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அப்படி கொடுத்துட்டு NO2O2 உருவாதல் வேகம் என்னன்னு கேட்கலாம். உருவாதல் வேகம். சரி, முதல்ல சிம்பிள் தாங்க. இந்த வினைக்கு வினை வேகம் எழுதிடலாம். காக்கா எழுதணும். சாரி, இப்போ இந்த ப்ரீவியஸ் சம்ல கூட நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ எப்படி இது வினை வேகம் எழுதணும்னா, மைனஸ் வினைப்படு பொருள்னா மைனஸ் போடணும், மைனஸ் dN2O5/dt அவ்வளோதான். ஈக்குவல் டு இந்த மோல் எண்ணிக்கை கீழே வரும் 1/2. இது பிளஸ், வினை பொருளுக்கு பிளஸ் வரும், dNO2/dt ஈக்குவல் டு சொல்லுங்க 1/, இந்த 1/2 கீழே வரும் இல்லையா, 1/2 dO2/dt. அப்போ என்ன பாருங்க, தட்ஸ் ஈக்குவல் டு 1/2 dNO2/dt ஈக்குவல் டு 2 மேலே போயிடுமா, 2 dO2/dt. இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். நம்ம இது 2 எடுத்துக்கலாமா, இதை கேட்கலாம். NO2 உருவாதல் வினை வேகம் ஈக்குவல் டு நல்ல 1/2 dNO2/dt ஈக்குவல் டு மைனஸ் dN2O5/dt. இதனுடைய மதிப்பு என்ன கொடுத்துருவாங்க, 6.5 10⁻⁻2 மோல் லிட்டர் இன்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ எதை நம்ம கண்டுபிடிக்கணும், இப்போ இதான கண்டுபிடிக்கணும். இப்போ 2 வந்து மேலே போகும். அப்போ dNO2/dt ஈக்குவல் டு 2 × 6.5 10⁻⁻2
மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் பெருக்கினா 13 வருமா 13 into 10 to the power minus 2 அல்லது இத 1.3 into 10 அடுக்கு minus 1 எழுதலாம். இத வந்து 10 ஆல வகுத்துறேன். இத 10 ஆல பெருக்கிறேன். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சினா 10 to the power minus 1 ஆயிடும். minus 2 வந்து minus 1 ஆயிடும். அதுக்கு என்னது மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். இதே போல ஆக்சிஜனுடைய வேகம் கேட்கலாம். சரியா? ஆக்சிஜனுடைய உருவாதல் வேகம் சொல்லுப்பா. அப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாமா? இதையும் நல்ல கணிதம் இது எடுத்துக்கலாம். இது இதையும் இப்போ இங்கே போட்டா 2dO2 by dt equal to இதானே minus dN2O5 by dt. அப்போ dO2 by dt னா இது கீழே வந்துரும். உங்களுக்கு தெரியுமில்லை இதனுடைய சிதையும் வேகம் அல்லது மறையும் வேகம் என்ன 6.5 10 அடுக்கு -2 இது கீழே வந்துருமா 2 ஆயிடும். கீழே வந்து டிவைட் பண்ணா 3.25 10 அடுக்கு -2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். அவ்வளோ. இதுக்கு என்ன ஆன்சர்னா நல்லா கவனிக்கணும். ஆப்ஷன் வந்து மூணாவது பாருங்க 1.3 10 அடுக்கு -1 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் 3.25 10 அடுக்கு -2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். கரெக்ட். 19வது கேள்வி 19வது மூணாவது சேமித்த இதே மாடல் கவனிக்கும். H2O2 ஆனது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சிதைவடைந்து O2வையும் ஆக்சிஜனையும் எதிர்க்கிறது நீரையும் தரும். H2O-வையும் நீரையும் சரி H2O-வையும் ஆக்சிஜனையும் தரும். இதனை பார்த்துங்க H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து H2O plus ஆக்சிஜன் ரெண்டையும் தரும். நல்லா கவனிக்கணும். சமன்பாடு சமன் செஞ்சீங்கன்னா இங்க ஆடணும். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு 45 கிராம் ஆக்சிஜன் உருவாகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நிமிஷத்துல எவ்வளவு 48 கிராம் ஆக்சிஜன் உருவானால் நீரினுடைய உருவாதல் வேகம் கேட்கிறாங்க. நீரினுடைய இது வந்து கொடுத்துருக்காங்க 48 கிராம்னு. நீரினுடைய உருவாதல் வேகம் ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நீரினுடைய உருவாதல் வேகம் கேட்கலாம். ஆனால் ஆன்சர் எல்லாமே மோல்ல இருக்கு, கிராம்ல இல்லை. எப்படி இருக்கு? மோல். எப்படி பார்க்கலாமா? இப்போ இந்த வினைக்கு வினை வேகத்துக்கு எழுதலாம் -dH2O2 by dt equal to plus தானே dH2O by dt equal to இது வரும் 1/1/2 dO2 by dt. வினை பொருளா பிளஸ் மோல்ஸ் எல்லாம் கீழே வந்துடும் 1/, போடணும் விடலாம். அப்போ dH2O by dt equal to 2 into dO2 by dt. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு கிராம் ஆக்சிஜன்? 48 கிராம் ஆக்சிஜன் உருவாகிறது அப்படின்றாங்க. சரி, ஆன்சர் மோல்ல இருக்கு. அப்போ இந்த மோலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். மோலுக்கு என்ன ஃபார்முலானா நிறை படிச்சிருப்பீங்க பை மூலக்கூறு நிறை, மோலார் நிறை. நிறை எவ்வளவு? மோலார் நிறை. ஓகே, சரி. நிறை வந்து 48 கிராம். மோலார் நிறை ஆக்சிஜன் எவ்வளவு? அணு எடை 16 தான். 16 × 2 அப்போ 32 கிராம் மோல் இன்வெர்ஸ். அப்ப எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 1.5 மோல். இது எவ்வளவு? 1.5 மோல்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? பர் நிமிஷம் ஒரு நிமிடத்துக்கு 1.5 மோல் ஆக்சிஜன் உருவாகும். அப்போ இது சொல்லுப்பா, இதான கேட்கலாம் நீரின் உருவாதல் வீதம். அப்போ dH2O dt னா ஆக்சிஜன் உருவாகும் வேகத்தை விட எத்தனை மடங்கு? 2 மடங்கு இல்லையா?
that is 2 into dO2 by dt, that's equal to 2 into 1.5, answer என்ன 3 வரும். மோல் என்ன வரும் சொல்லுங்க, மினிட்ஸ் நிமிடம், மினிட் ஸ்கொயர். இது ஆன்சர். நல்லா செக் பண்ணிக்க. ஆப்ஷன் வந்து இ. புரியுதா? முதல்ல இந்த வினைக்கு என்ன பண்றோம், வினை வேகத்தை எடுத்தோம். ஆக்சிஜன் வந்து 48 கிராம் உருவாகுது ஒரு நிமிஷத்துல. ஆன்சர் வந்து மோல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மூலா மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, நிறைய வந்து மோலார் நிறைய ஊற்றினா கிடைச்சிடும் 1.5 மோல் பர் நிமிஷம். அப்போ நீரினுடைய உருவாதல் வீதம்னா ஆக்சிஜன் போல 2 மடங்கு. அப்போ 2 into 1.5. நெக்ஸ்ட் காணும் 26 கேள்வி. வினைப்படு பொருளின் துவக்க செறிவு 2 மடங்கானால், வினைப்படு பொருளுக்கு துவக்க செறிவு 2 மடங்கானால் வினை பாதியளவு நிறைவு பெற காலமும் 2 மடங்காகிறது. அதாவது அரைவாழ் காலமும் 2 மடங்காகும். அதாவது செறிவை 2 மடங்காக்கினால் அரைவாழ் காலமும் 2 மடங்காகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன வகை, பூஜ்ஜியமா ஒன்றா பின்னமா கேட்குறாங்க. ஆனால் முதல் வகை கிடையாது. முதல் வகை பார்த்தீங்கன்னா அரைவாழ் காலம் செறிவை சார்ந்தது அல்ல. அது கன்ஃபார்மாக தெரியும். சரியா? மற்றது என்ன நம்ம செக் பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போ முதல் வகைக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாக வந்து அரைவாழ் காலத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் வச்சுக்கோ 2 to the power n minus 1 minus 1 no n minus 1 k a naught power of n minus 1. இது வந்து முதல் வகை வினைக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா வினைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அப்போ பாரு, இதெல்லாம் மாறி தானே, இதெல்லாம் மாறி. அப்போ டி ஆஃப் வந்து செறிவுக்கு a naught n minus 1. ஓகே, செறிவுக்கு எதிர் விகிதம். இப்போ முதல் வகைன்னு வச்சுக்கோ 1 minus 1 0 ஆகிடும். அதனால தான் செறிவை பொறுத்தது இல்லை. சரியா? சரி, ஜென்ரலாக இப்போ எப்படின்னா டி ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு a naught n minus 1. சரி, இது 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ a naught நீங்கள் 2 மடங்கு ஆகுது. a naught என்ன பண்ணுறீங்க, 2 மடங்காகும் போது டி ஆஃபும் 2 மடங்காகும். டி ஆஃபும் என்னது கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, 2 மடங்காகிறது. அப்போ 2 into டி ஆஃப் ஈக்குவல் டு 2a naught n minus 1. கரெக்டா? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன வகை. இப்போ 2 ஒன்றா வகுத்துலாமா, 2 divided by 1. 2 வகுத்து பாருங்க, 2 divided by 1. இப்போ என்ன பாருங்க, எப்படி தான் பண்ணும் 1 2 டபுள். அப்போ டி ஆஃப் கேன்சல் ஆகிடுமா. இப்போ 2 மட்டும் வரும். நல்லா கவனிக்கணும், இது பை இது. அப்போ இது கீழே பாருங்க 1 by 2a naught n minus 1 divided by 1 by a naught n minus 1. அப்போ a naught மேலே போடு இல்லையா, நல்லா இங்கே போட்டுட்டா that is equal to 2 equal to a naught n minus 1 2a naught n minus 1. அதாவது இது மேலே போயிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2 equal to எப்படி நம்பர் a naught n minus 1 divided by இது எப்படி 2 power n minus 1 a naught power n minus 1. இது கேன்சல் ஆகுமா. அப்போ 2 equal to மேலே போன என்ன ஆகும், 2 to the power minus n plus 1 எழுதலாமா. நீங்கள் என்ன இருக்குது, பவர் 1 இருக்குது. இப்போ மைனஸ் n plus 1ங்கிறது 1க்கு சமம். ஆர் என்ன இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா இப்படி வந்து 1 minus 1 equal to 0. 1 minus 1 0. என்ன வகை, பூஜ்ஜிய வகை. இப்போ பூஜ்ஜிய வகை வினைக்கு தான் நல்லா கவனிக்கணும், செறிவை நீங்கள் 2 மடங்கு ஆக்கினா அரைவாழ் காலமும் 2 மடங்காகும். 21வது கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், பெரிய கேள்வி தான், புரிஞ்சு. 21 A gives B plus C plus D என்ற ஒருவழிக்கான வினையில் துவக்க அழுத்தம் P0 கொடுத்தாங்க. இது துவக்க அழுத்தம். துவக்க அழுத்தம் அது P0. T வினாடிக்கு பிறகு
டி நேரம், டி நேரத்திற்கு பிறகு அழுத்தம், டி நேரத்திற்கு பிறகு அழுத்தம் வந்து பி, சாரி இது பி நாட். ஓகே, அப்போ என்ன எழுதுறேன்னா பி நாட் பி டி இவற்றையும் பொறுத்து வேகமானது கேட்கலாம். வேகமான சமன்பாட்டை எப்படி எழுதுறாங்க, இந்த அடுத்த டேர்ம்ஸ்ல எப்படி கேட்கலாம், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏ கிவ் பி பிளஸ் சி பிளஸ் டி. ஓகே, இதில் ஆரம்ப நிலையில இது மட்டும் ஏ மோல் இருப்பதாக கொள்வோம். இது ஏன்னு வச்சுக்கலாம், சரியா? இதுதான் இருக்காது. டி வினாடிக்கு பிறகு டி நேரத்தில் வினைப்பட்டது, சார் அதான் புரிஞ்சுக்க மட்டும். டி நேரத்தில் வினைப்பட்டது ஏழு எக்ஸ் மட்டும் வினைப்புரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ டி நேரத்திற்கு பிறகு மோல் எண்ணிக்கை, டி நேரத்திற்கு பிறகு மோல் என்ன இருக்கும் பார்த்து ஏழு எக்ஸ் படும், ஏ மைனஸ் எக்ஸ். இது எக்ஸ் மோல் உண்டாகும், இது எக்ஸ் மோல் உண்டாகும், இது எக்ஸ் மோல் உண்டாகும். சமன்பாடு பிரகாரம் ஒரு மோல் செஞ்சால் ஒரு மோல் ஒரு மோல் ஒரு மோல், அப்போ எக்ஸ் மோல் செஞ்சு வினைப்பட்டாக்கா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ மொத்த மோல் கண்டுபிடிக்கணும். மொத்த மோல் எவ்வளவு, இதெல்லாம் கூட்டிங்க, ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அதாவது டி நேரத்துக்கு பிறகு இப்போ என்ன இருக்கும், ஏ பிளஸ் 2x. ஓகே, இப்போ துவக்க அழுத்தம் என்னது, டி நாட். நல்லா கவனிக்கணும், அழுத்தமானது மோல்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அழுத்தம் மோல்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். மோல் எண்ணிக்கை அதிகமாகனா அழுத்தம் அதிகமாகும், காரணம். இப்போ துவக்க அழுத்தம் என்ன, நல்ல கவனிங்க, பி நாட். ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை எவ்வளவு, ஏ, அதுக்கு நேரில் இருக்கும், சரியா? இப்போ டி வினாடிக்கு பிறகு என்ன அழுத்தம், பி, அது எதுக்கு நேரில் இருக்கும், டி நேரத்துக்கு பிறகு இருக்கிற மோல் எண்ணிக்கை எவ்வளவு, ஏ பிளஸ் டி. புரியுதா? ஆரம்பத்தில் இருக்கிற அழுத்தம், ஆரம்பத்தில் உள்ள துவக்க அழுத்தம் வந்து ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கைக்கு நேர்விடும். டி வினாடிக்கு பிறகு அழுத்தம் வந்து டி வினாடிக்கு பிறகு இருக்கிற மோல் எண்ணிக்கை. புரிஞ்சுதா? அவ்வளோ. இப்போ ஈஸியாக போட்டு நம்ம இது 1 வச்சுக்கலாம், இப்போ 2 வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சு பாடுறோம், சரியா? இப்போ 1/2 போடுங்க, என்ன ஒரு பாருங்க, பி நாட் பை 1/2 போடுறேன், சரியா? பி நாட் பை பி ஈக்குவல் டு ஏ பை ஏ பிளஸ் 2x. ஓகே, இதெல்லாமா ரைட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ பி நாட் பிளஸ் 2 p naught x equal to a p. ஓகே, சரி, கரெக்டா? இப்போ 2 p naught x equal to x அப்படினு equal to a p minus a p naught. that's equal a வை காமன் பண்ணா p minus p naught. ஓகே, இது 2 p naught x. அப்ப x னா a p minus p naught by 2 p naught. x தெரிஞ்சு போச்சு. ஓகே, சரி. இப்போ துவக்க நல்ல கவனிக்கணும், துவக்க மோல் எண்ணிக்கை a, சரியா? அதை என்ன பண்ணிடலாம், p நாட்னு போட்டுடலாம். ஓகே, நல்ல கவனிக்கணும், ரைட்டா? ஒரே நிமிஷம். இப்போ நம்ம a மைனஸ் x கண்டுபிடிக்கணும். நல்ல கவனிக்கணும், a மைனஸ் x கண்டுபிடிச்சிடலாம். இப்போ a மைனஸ் x வரை கண்டுபிடிக்கணும். a மைனஸ் x னா a மைனஸ் x இத போடணும். a p மைனஸ் p நாட் this is. ஓகே, a தெரியும், a மைனஸ் x னா ரிமைனிங் இல்லையா, மீதி இருக்கிற மோல் எண்ணிக்கை. a மைனஸ் x பார்த்தா a மைனஸ் இது வந்து வினை புரிஞ்சது, இவ்வளவு வினை புரிஞ்சிச்சு. அப்போ a மைனஸ் x க்கு பதிலா இத போடுங்க. LCM எடுத்து வரும் 2p நாட் a மைனஸ் ab பிளஸ் ab நாட் பை 2p நாட். ஓகே, இங்க இதுல ஜூட் ஆயிட்டா லாஸ்ட். அப்போ 3 நோ ab நாட் மைனஸ் ab பை 2p நாட் அப்படின்னு வரும். ஓகே, சரி.
நல்லா கவனிக்கணும். இப்போ இதோட காமன் எடுக்கலாம், இதை ஏ எடுக்கலாமா? அப்போ ஏ எடுத்துனா 3p0 மைனஸ் பி பை 2p0. ஓகே ரைட். இப்போ லாஸ்ட் k ஈக்குவல் டு வேகமான ஃபார்முலா 2.303 by t log of a by துவக்க சிறில் a தான். a by a into a minus x தானே 3p0 minus p by 2p0. இந்த a கேன்சல் ஆகிடும், இது மேலே போயிடும். ஓகே இப்போ என்ன ஆன்சரு? k ஈக்குவல் டு புரிஞ்சுதா? லாஸ்ட் ஸ்டெப் சொல்லி எழுதலாமா? இப்போ k ஈக்குவல் டு 2.303 by t log of 2p0 by 3p0 minus t. சரியான விடை 4வது ஆப்ஷன். இப்போ திரும்பி சொல்லிடுறேன். இப்போ இந்த விடையில தொடக்க அழுத்தம் p0, t வினாடிக்கு பிறகு அழுத்தம் p. இப்போ ஆரம்ப நிலை மோலடிக்கு a சொன்னேன், வினைப்பட்டது t வினாடியில் x, t நேரத்துக்கு பிறகு என்ன இருக்கும்னா a மைனஸ் x, இதெல்லாம் xx இருக்கும். மொத்த மோடு a பிளஸ் 2x. இப்போ அழுத்தமானது மோல் எண்ணிக்கைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அப்போ துவக்க அழுத்தங்கிறது துவக்க மோலுக்கு நேரத்தில் இருக்கும். t நேரத்துக்கு பிற அழுத்தம் pங்கிறது அப்போ இருக்கிற மோல் எண்ணிக்கை p பிளஸ் 2x. இப்போ இது ரெண்டு சமன்பாடை வச்சுட்டு ஒன்றாவது வச்சுன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி x மதிப்பு கண்டுபிடிச்சிடும். அப்புறம் a மைனஸ் x கண்டுபிடிச்சிடும். அதாவது ஏன்னா துவக்க செறிவு, எக்ஸ்னா வினைப்பட்டது, கழிச்சுன்னா மிச்சரை பிரித்து தெரியும். உங்களுக்கு தெரியும் வேகமானி ஃபார்முலா என்ன? 2.303 by t log துவக்க செறிவு a by a துவக்க செறிவு தான் a0 by a நானது மிச்சம் இருக்கிற செறிவு, அதாவது a மைனஸ் x. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீதெல்லாம் ஈஸி. 22 ஆகிடும். 22 சிம்பிளான கேள்வி. ஒரு முதல் வகை வினையானது ஃபர்ஸ்ட் ஆர்டர் 60 நிமிடங்களில் 25% நிறைவு பெறுகிறது. டைம் வந்து 60 நிமிஷம். 75% நிறைவு பெறுகிறது. அப்போ துவக்க செறிவு வந்து 100 வச்சுக்கலாம். ஏ எவ்வளோ இருக்கும்? மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 100ல் 75% 75% நிறைவு பெறுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 25%. அதே நிபந்தனையில் 50% நிறைவு பெற டி ஆஃப் கேட்கலாம். டி ஆஃப் என்னன்னு கேட்கலாம். துவக்க செறிவு கொடுத்தாச்சு, இந்த நேரத்துக்கு அப்புறம் இவ்வளவு செறிவு கொடுத்தாச்சு, புரியுதா? இவ்வளவு வினைப்பட்டதுன்னா மிச்சம் தெரிஞ்சு போச்சு, அரைவாட்டம். நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல வினை வேக மாறி கேவை கண்டுபிடிக்கணும். கேக்கு என்ன ஃபார்முலா? 2.303 by t log of a0 by a. இப்போ 2.303 t எவ்வளவு? 60 log துவக்க செறிவு 100, இது எவ்வளவு? மிச்சம் 24. நல்லா கவனிங்க. log 4க்கு 0.6010. ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? 1000ஆல பெருக்கிட்டா நல்லா கவனிங்க, இது 60 வரும். சாரி 100ஆல பெருக்கணும். சாரி 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா 60 வரும். 0.10 விட்டுலாம் 60 வரும். இது 60 இது அடிச்சுன்னா 100 வரும். கரெக்டா? ஓகே. அப்போ இது எப்படி ஒரு கேங்கிறது 2.303 10⁻⁻2 இதுதான் கே. இப்போ டி ஆஃப் கேட்கலாம். டி ஆஃப் என்ன ஃபார்முலா? 0.6932 by k. அப்போ இது ஒரு 0.6932. k மதிப்பு என்ன? 2.303 10⁻². ஓகே, இது மேலே வந்துடும். இது அடிச்சிங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 0.3010 வரும். அப்போ 30.10 இவ்வளவு மினிட்ஸ். அப்போ 30 போடலாம். சரியான விடை பி, 30 நிமிஷம். ஓகே, புக் வச்சுங்கன்னா பாருங்க. நெக்ஸ்ட் 23 பாருங்க. ஒரு கதிரியக்க தனிமத்தை அரைவாழ் காலம் T ஆஃப் 140 நாட்கள். அரைவாழ் காலம்
560 நாட்களுக்கு பின்னர் 1 கிராம் தனிமம் பின்வருமாறு குறையும் கேட்கலாம். 1 கிராம் எடுத்துக்கிறோம், 540 நாள் கழிச்சு எவ்வளவு குறைந்திருக்கும், ஓகே, பின்வருமாறு குறைந்திருக்கும் கேட்கலாம். ஓகே, இப்போ டி வந்து நேரம் 560 நாள் கொடுத்துரும். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ எண் கண்டுபிடிக்கணும். எண்ணுன்னா இந்த நாட்கள் 560 நாட்களை அரைவாழ் காலத்தால வகுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும், 4 வருது இல்லையா? அப்போ எத்தனை அரைவாழ் காலம்னா 4 அரைவாழ் காலம். அதாவது 140 நாள்னா ஒரு அரைவாழ் காலம். அப்போ 560 நாள்னா 560 140 எவ்வளவு? 4 அரைவாழ் காலம். 1 கிராம் தொடக்கத்தில் தெரியுங்க எவ்வளவு பின்வருமாறு குறைஞ்சிருக்கும் தான். சரி, எவ்வளவு மிச்சம் இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்க, 1 கிராம் இருக்கு. முதல் அரைவாழ் காலத்தில் ஃபர்ஸ்ட் பிஆப்ல பாதி குறைஞ்சிருக்கும், 1.2. மிச்சம் 1/2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாவது பாதி குறையும், 1/4, பாதி போயிடுச்சு. ஓகே, இப்போ 1/4 தான் நிற்கும் ரெண்டாவது பிஆப்ல. நெக்ஸ்ட் சொல்லுங்க, மூணாவது பிஆப்ல பாதி 1/8. நாலாவது பிஆப் நாலாவது அரைவாழ் காலத்தில் பாதி எவ்வளவு? 1/14. அப்போ ஆன்சர் 1/16 தான் இருக்கும். ஓகே, 4 அரைவாழ் காலத்தில் 1/16 குறைந்திருக்கும். சரியான விடை இ. நெக்ஸ்ட் 24வது கேள்வி. இப்போ முதல் மற்றும் இரண்டாம் வகை வினைகளுக்கான சரியான வேறுபாடு. 4 ஆப்ஷன் டைரக்ட் கொஸ்டின். ஏ, வினைவேக மாற்றிகளை முதல் வகை வினைக்கு பயன்படுத்தலாம், இரண்டாம் வகை வினைக்கு பயன்படுத்தக்கூடிய தப்பு. இரண்டாவது, முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் A0 பொறுத்து அமைவதில்லை. கருத்தனை முதல் வகை வினைக்கு அரைவாழ் காலம் செறிவை பொறுத்து அமையாது, இரண்டாம் வகை வினைக்கு செறிவை பொறுத்தளவு சரி. மூணாவது சி இ பார்க்கலாமா? முதல் வகை வினையின் வேகம் வினைப்படு பொருளின் செறிவை சார்ந்து அமைவதில்லை, இரண்டாம் வகை வினையின் வேகம் வினைப்படு பொருளின் செறிவை சார்ந்து அமையும். தப்பு. ஏன்னா முதல் வகை வினைக்கு வேகம் வினைப்படு பொருளின் செறிவு சார்ந்தது, அரைவாழ் காலம் தான் செறிவை சார்ந்ததில்லை, வினையின் வேகம் வந்து செறிவை சார்ந்தது. இரண்டாம் வகை வினைக்கு வேகம் செறிவை சார்ந்தது. இப்போ தப்பு. ஓகே, அப்போ 4வது பாருங்க. முதல் வகை வினையின் வேகம் வினைப்படும் பொருளின் செறிவை சார்ந்து அமையும். முதல் வகை வினையின் வேகம் வினைப்படும் பொருளின் செறிவை சார்ந்து அமையும், இரண்டாம் வகை வினையின் வேகம் வினைப்படும் பொருளின் செறிவை சார்ந்து அமையாது. இது தப்பு. என்ன ஆப்ஷன்? சரியான விடை 2 தான். முதல் வகை வினைக்கு அரைவாழ் காலம் செறிவை சார்ந்ததில்லை, இரண்டாம் வகை வினைக்கு அரைவாழ் காலம் செறிவை சார்ந்திருக்கும். சரி, இப்போ இரண்டாம் வகை வினை செக் பண்ணிடலாமா? முதல் வகை வினைக்கு தெரியும் அரைவாழ் காலத்து ஃபார்முலா தெரியுங்க, 0.6903/TR செறிவை சார்ந்ததில்லை. இரண்டாம் வகைக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ n ≠ 1 அரைவாழ் காலம் ஃபார்முலா சொல்லுங்க. இந்த ஃபார்முலா 2n - 1 k அப்புறம் A0 n - 1. சரியா? இப்போ ரெண்டாவது அதாவது TR கொண்டாந்து மட்டும் தான் எழுதணும். எப்படி இருக்கும்? A0 பவர் n - 1. கரெக்டா? A0 n - 1க்கு எதிர் விகிதம். இப்போ இரண்டாவது வகை வினை n = 2 போடுங்க. TR இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A0 2 - 1 னா 1. அப்போ அரைவாழ் காலம் செறிவை சார்ந்திருக்கும். இதுக்கு இரண்டாம் வகை வினை. லாஸ்ட் क्वेश्चन 25வது क्वेश्चन பாருங்க. ஒரு கதிரியக்க தனிமமானது 2 மணி நேரத்தில் அதன் ஆரம்ப அளவில் 1/16 ஆக குறையும். டைம் பார்க்கும்போது 2 மணி நேரம். ஆரம்ப அளவில் எவ்வளவு குறையுது? 1/16 ஆக குறைகிறது. கொடுத்துட்டு TR கேட்கலாம். TR என்னன்னு கேட்கலாம். சிம்பிள் தான். இந்த 2 மெத்தட் போட்டு காட்டுற பாருங்க. இப்போ முதல்ல ஒரு பங்குன்னு வச்சுங்க. ஓகே, 1ன்னு வச்சுங்க.
ஒன்று வந்து பாதியாக மாறும் எப்போ ஒரு டீயாக 1/2 1/4 மாறும் எப்போ ரெண்டாவது டீயாக 1/4 1/8 மாறும் எப்போ மூணாவது டீயாக ஓகே 1/16 எப்போ நாலாவது டீயாக அப்போ 1/16 குறையுதுன்னா எவ்வளோ டீயாக 4 டீயாக அப்போ இந்த 4 டீயாக மதிப்புனா 2 மணி நேரம் இப்போ 4 டீயாக 2 மணி நேரம் புத்தகத்தில் மினிட்ஸை கொடுத்துருவோம் ஆன்சர் அப்போ மினிட்ஸை மாற்றினா 1 மணினா 60 நிமிடங்கள் அப்போ 2 × 60 120 நிமிஷம் அப்படின்னா டீயாக என்ன வரும் 120/4 30 மினிட்ஸ் ஆகும் 4 டீயாக இது வேற மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது உங்களோட யூஸ் பண்ணணும் ஒரு ஃபார்முலா இருக்கு எஞ்சிய எடை ஈக்குவல் டு தொடக்க எடை ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் தொடக்க எடை பை 2n இந்த ஃபார்முலா கூட போடலாம் என்னன்னா தெரிஞ்சுக்கோ நேரம் டைம் பை ஹாஃப் லைஃப் சரியா இப்போ எஞ்சிய எடை எவ்வளவு 1/16 நம்ம தெரிஞ்சு போட்டுக்கலாம் தொடக்க எடை 1ன்னு வச்சுக்கணும் 2 பவர் நேரம் எவ்வளவு 2 மணியை வந்து நம்ம மினிட்ஸாக மாற்றலாம் எவ்வளவு 120 சரியா பை டீ தான் கண்டுபிடிக்கணும் புரியுதா இப்போ இந்த கவனிக்க 1 விட்டுலாமா 16 எழுதலாமா புரியுதுல்ல அப்போ 16 எப்படி எழுதலாம் 16 போடுது ஈக்குவல் டு 2 பவர் 120/t 16 2 போடல சொல்லும்போது 2 to the power 4 எழுதலாமா 2 power 4 equal to 2 power 120/t அப்போ 4 equal to 120/t அப்போ t of equal to என்ன 120/4 t of equal to இப்படி வேணா போடுங்க 120/4 equal to 30 minutes ஆப்ஷன் என்ன சொன்னேன் ஆப்ஷன் வந்து ஒரே நிமிஷம் C மூணா ஓகே தேங்க்யூ